தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி நீர்வளத்துறை அலுவலகம் அருகே ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீரை வழங்கக் கோரி பூதலூர் விவசாயிகள் 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், விவசாயிகள் தரப்பிலிருந்து வைக்கப்படும் கோரிக்கை குறித்த முழு விவரம். கனிமொழி, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த செங்கிப்பட்டி நீர்வளத்துறை அலுவலகம் அருகில் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் விவசாயத்திற்கு தண்ணீர் கேட்டு 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாயனூர் தடுப்பணையிலிருந்து பிரியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் திறக்கப்படும் நீரானது புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் மற்றும் உய்யக்கொண்டான் நீடிப்பு வாய்க்கால் மூலம் 133 ஏரிகளுக்கு நீரை நிரப்பி அதன் மூலம் 12,000 ஏக்கரில் ஒருபோக சாகுபடியில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாசனத்திற்காக திறக்கப்பட்டதாக கூறப்படும் தண்ணீர் இதுவரை வரவில்லை என்று விவசாயத்திற்கு தண்ணீரை கேட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசின் மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுவதாக கூறி மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட ஒவ்வொரு நீரும் வீணாக கொள்ளிடமாற்றில் சென்று கடலில் கலக்குவதாகவும் கூறி விவசாயிகள் ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீரின்றி ஏரிகள் வறண்டு கிடப்பதாகவும் கல்லணையில் தலைமறையில் இருப்பதால் நீரின்றி இருப்பது வேதனை அளிப்பதாக கூறி ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பது மூடப்படும் என்பதால் குறுகிய நாட்களே இருப்பதால் உடனடியாக ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீரை வழங்க வேண்டும் என்று கூறி 2வது நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.